எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Expertisor Academy Tamil. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க Civil3d டியூட்டோரியலில் வந்து எப்படி ஒரு 3D பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணி அது எப்படி சர்ஃபேஸ்க்கு மேலே கொண்டு வரது அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம Civil3d வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து இப்போ கோகோ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நிறைய 2D பாயிண்ட்ஸ் வந்து பிளாக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ரெப்ரசன்டேஷனுக்கு. Civil3dல ரெண்டு இருக்குது, MB பிளாக்ஸு அதுக்கப்புறம் 3D பிளாக்ஸ். இது ரெண்டுத்தையும் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டிப்பிக்கலாக Civil3d மேலே நீங்கள் ஒரு 3D பிளாக்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய சர்ஃபேஸ் இருக்கும். அதனால் அது எங்கே வேணாலும் போய் சேரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற போகிற ஸ்டெப்ஸ் வந்து ட்ரேப்பிங் ஆஃப் சர்ஃபேஸ். இது ஏற்கனவே இன்னொரு சாப்டரில் பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு சும்மா இமேஜ் ஒரு சேட்டலைட் இமேஜ் உள்ளே கொண்டு வந்து அது சர்ஃபேஸ் மேலே ட்ரேப் பண்ணுறது. ஸோ இது செப்பரேட் சாப்டராக ஒரு வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் எக்ஸ்ட்ரஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் உள்ளார கொண்டு வந்துட்டேன். இப்போ ட்ரேப் கமாண்ட் அதை யூஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே ட்ரேப் பண்ண போகிறேன். கிளிக் ஓகே. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இமேஜ் தேவையில்லை, அதை டிலீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் வியூவரில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சேட்டலைட் இமேஜ் தெரியும். ஸோ விச் இஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 3D பிளாக்கை வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெவ்வேறு லொக்கேஷனில் அதுக்கப்புறம் இதை வந்து சர்ஃபேஸ்க்கு மேலே கொண்டு வரும். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் மேலே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், நேமிங் கன்வென்ஷன் மெயின்டைன் பண்ணலன்னா. ஸோ அதனால் லெட் அஸ் இன்சர்ட் 3D பிளாக். இப்போ வந்து ஐ கமாண்ட் அப்படின்றது ஆட்டோகேடில் இன்சர்ட் பிளாக் கமாண்ட். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆட்டோகேட் நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஐ அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ வந்து இதில் பிளாக்ஸ் நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த பிளாக் நேம் வந்து டர்பைன். இது எல்லாமே எக்ஸசைஸ் ஃபோல்டரில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் யூ கேன் கெட் இட். அண்ட் இந்த பிளாக் நேம் வந்து டர்பைன். கிளிக் ஓப்பன். ஓகே. அண்ட் தென் யூ கேன் இன்சர்ட் இட் ஆன் டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இது மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ரேண்டம் லொக்கேஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் இந்த சர்ஃபேஸ் மேலே கொண்டு வரும். ஸோ சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வியூவரில் ஸோ இதில் சில பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, மேலே இருக்குது. கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து சர்ஃபேஸ் மேலே இல்லை. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். சிலது பார்த்தீங்கன்னா 0 எலிவேஷன் கூட இருக்குது. ஸோ இப்போ செலக்ட் பண்ணுறோம் சர்ஃபேஸை. அண்ட் ஹெடரில் பார்த்தீங்கன்னா மூவ் டு சர்ஃபேஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறோம். and then move blocks to surface. அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலர் பிளாக் செலக்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் வியூவர் போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக்ஸும் பர்ஃபெக்டாக சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் இதே பிளாக் வந்து நீங்கள் வேறு இடத்துல வேறு சர்ஃபேஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க இதே ட்ராயிங்கில். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த பர்டிகுலர் பிளாக்ஸ் இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்க பிளாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஓவராலாக எல்லா பிளாக்ஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் மற்ற சர்ஃபேஸில் இருக்க இதே பிளாக்ஸ் வந்து சர்ஃபேஸ்க்கு அந்த லெவல் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் அப்போ வந்து நீங்கள் பர்டிகுலர் பிளாக்ஸை சூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Cheers.